Daily. Taste the Daily. அரசு தகவல் தொகுப்பு விவர மையம், ஓய்வூதிய இயக்குநரகம், சிறுசேமிப்பு இயக்குநரகம் ஆகியவற்றை கருவூலங்கள் கணக்குத்துறையுடன் இணைத்து சமீபத்தில் தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் ஓய்வூதிய இயக்குநரகத்திற்கு அரசு மூடு விழா நடத்தியிருப்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சாத்தியம் இல்லை என்பதற்கு கட்டியம் கூறுவதாக உள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை பொறுத்தவரை வாக்குறுதிகள் எள்ளளவும் நிறைவேற்றப்படவில்லை என்பதோடு தற்போதைய ஓய்வூதிய இயக்குநரகம் இணைப்பு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் உள்ளோருக்கு இனிமேல் ஓய்வூதியம் என்பது காணல் நீர்தான் என்பதை தமிழக அரசு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டதாகவும் அறிக்கையில் தலைமைச் செயலக சங்கம் தெரிவித்திருக்கிறது. இதற்கு மேலும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தமிழக அரசின் ஊழியர் விரோத போக்கை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள தலைமைச் செயலக சங்கம் 7 லட்சம் ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் 90% கருவூலங்கள் கணக்குத்துறையின் செயல்பாடுகளால் தான் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதிமுக தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் குறித்து எந்த வாக்குறுதியையும் வழங்காததற்கும் திமுக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதற்கும் எந்த வேறுபாடும் இல்லை என தெரிவித்துள்ள தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் முதல்வர் உடனடியாக நிதித்துறை வெளியிட்ட அரசாணையை ரத்து செய்து ஓய்வூதிய இயக்குநரகம் பழைய நிலையிலேயே செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை பிடிக்க அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் முதன்மை காரணமாக இருந்ததாகவும், ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை திமுக அரசு செய்திருப்பதாகவும் கூறியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், என் கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற திருக்குறளை சுட்டிக்காட்டி வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு அரசு ஊழியர்கள் தக்க பாடம் கற்பிப்பது உறுதி எனவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே இதுகுறித்து அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டபோது தனித்துறையாக இயங்கும் அளவிற்கு பணிகள் இல்லாததாலும் போதிய அதிகாரிகள் பணியமர்த்தப்படாததாலும் அரசு தகவல் தொகுப்பு விவர மையம், ஓய்வூதிய இயக்குநரகம், சிறுசேமிப்பு இயக்குநரகம் ஆகிய துறைகள் தனித்தனியாக இயங்குவதை காட்டிலும் கருவூலங்கள் கணக்குத்துறையுடன் இணைப்பதே சிறந்தது என அரசு தரப்பில் கருதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.